உங்க அப்பா கோவணத்துக்குள்ள இருந்திருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில மக்களை பார்த்து சத்தம் போடுறாரு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள். திமுக 5 ஆண்டு நாங்க இத்தனை சாதனை பண்ணிருக்கோம், திராவிடம் 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. பொது இடத்துல மக்கள் திமுக மேல என்ன மாதிரியான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அதோட சேர்த்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியே கொண்டு வரதுல என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க, ஏன் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. அதாவது திமுக மாதிரி ஒரு நாகரிகமான கட்சியை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற அப்படி கேட்டா, அப்படிதான் இவங்க ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியிறாங்க. உண்மையில திமுக அப்படிப்பட்ட கட்சி தானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு கருத்தை ஹேண்டில் பண்றதுக்கும் துணிவு கிடையாது. அதே மாதிரி இவங்க செஞ்ச விஷயத்த சொன்னா ரவுடித்தனம் பண்றதுலயே குறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் அறிவிச்சிட்டதுனால 5 வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பாங்க இல்லையா? முன்னாடி காலம் மாதிரி கிடையாது. எதையாச்சும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு. இப்ப இந்த டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு. எல்லாமே எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. எல்லாருக்கும் பேசுறதுக்கான தளம் இருக்கு. முன்னாடி மீடியாவை கையில வச்சுக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் டிவில வரும். ஒரு சேனலும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காட்சிக்கும் சார்பா தான் வேலை பார்க்கும். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கோம். இப்ப டிஜிட்டல் மீடியா வளர்ந்துட்டதுனால கையில ஒரு போன் இருந்தா போறோம், யார் வேணா லாகின் பண்ணி என்ன டீடைல்ஸ் வேணா போடலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அதனால அமைச்சர்கள் இது வரைக்கும் பண்ண தகுடு தட்டங்களா இருக்கட்டும், இல்ல நாங்க எங்க தொகுதிக்கு இதெல்லாம் பண்ணோம்னு போய் சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸியா தப்பிச்சு போகவே முடியாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த டிவி தொலைக்காட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியா களத்துக்கே போய் அங்கேயே மக்கள் முன்னாடி விவாதங்கள் நடத்துறது அப்படிங்கறத பண்றாங்க. அதுல நியூஸ் தமிழ் 24/7 தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம பாக்குறோம். இவங்க கன்னியாகுமரி பக்கம் போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்காங்க, பொதுமக்களே முன்னாடி வச்சுட்டு. மனோ தங்கராஜ் அவர்கள் கிட்ட மைக்கு போகும் பொழுது அவர் ஆஹா ஓஹோ நாங்க இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் வழக்கமா கதை அடிச்சு விடுவாங்களா, அந்த மாதிரி கதை அடிச்சிருக்காரு. அங்க இருந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவருக்கு. ஏன்னா எதையுமே பண்ண கிடையாது, ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் போய் சொல்றாரு அப்படின்னுட்டு இவரு சொன்னதெல்லாம் மறுக்கவும் அவருக்கு உடனே சத்தம் போடுறாரு, நீங்க உங்க அப்பா கோமணத்திலே இருந்திருப்பீங்கடா, நாங்க தானே உங்களுக்கு கோமணம் கட்டி விட்டோம், நாங்க தானே உங்களுக்கு துண்டு போட்டோம், எங்களால தானே நீங்க செருப்பு போட்டு நடக்கிறீங்கன்னு இவங்களோட ஆணவ பேச்சுதான் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா? இவன் மேடல்ல சொல்லவும் மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நீங்களே அந்த காணொலியை பாருங்க. நாங்க பிடிச்சிட்டு வர மீனை இங்க ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு கம்பெனி கன்னியாகுமரி மாவட்டத்துல உருவாக்க முடியல. நாங்க கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு மீனெல்லாம் அனுப்ப வேண்டி இருக்கு. அதாவது 4 செவத்துக்குள்ள வசதியா உட்கார்ந்துகிட்டு என்ன வேணா ஷோ நடத்தலாம், வைப் வித் எம்கேஸ் அதெல்லாம் பண்ணலாம். பொது வெளியில மக்கள் முன்னாடி நிக்கும் பொழுது மக்கள் வைக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்கு திமுக அப்படின்னு தான் சொல்லும். அப்படி ஒரு பெரியவர் கேட்கிறாரு, மீனவர்கள் கேட்கிறாங்க, கன்னியாகுமரி அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஃபிஷர்மேன் பெல்ட், அது நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க மீனவர்களுக்கு, வலைய கொடுத்தீங்களா, எங்க கொடுத்தீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அந்த காணொலியும் பாருங்க. சோ பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் மேல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பல கம்ப்ளைண்ட் உண்டு. குறிப்பா இந்த பால் விவகாரத்துல நீங்க எதுக்கு இந்த பாலை குடிக்கிறீங்க, கொழுப்பு கூடிரும் சொன்ன விவகாரத்துல இருந்து பச்சை பால் வாங்குறேன் சார், அது நல்லா இருக்குது சார், ஏன் சார் அது நிறுத்துறீங்க? மோடி அவர்களை கேவலமா பேசினது வரைக்கும் இவர் மேல பல கம்ப்ளைண்ட் உண்டு. அது மட்டும் இல்லாம அறிவாலயத்துல விருப்ப மனு வாங்குற வேலையானது நடக்குது. இவருக்கு மட்டும் கடுமையான எதிர்ப்பு திமுகக்குள்ள இருந்தே இருக்கு. அவருக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சணத்துலதான் இங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் செயல்பட்டு இருக்காங்க. இங்க குறுநீள மன்னர்களாக செயல்படக்கூடிய இவங்களுக்கு கட்சிக்குள்ளேயும் எதிர்ப்பு இருக்கு, மக்கள் மத்தியிலும் பெரிய எதிர்ப்பு இருக்கு. அதனால எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு, இவங்க ஆட்டம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா தேதியை அறிவிச்சாச்சு, வர ஏப்ரல் 23 தேர்தல். ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த சைட்ல இருந்தும் வரல. நாம் தமிழர் மட்டும் வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் இல்லாம மேனிஃபெஸ்டோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேத்தைக்கு. ஆனா இன்னும் திமுக கூட்டணியா இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், இன்னும் எந்த விதமான வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பண்ணாம இருக்காங்க. என்ன காரணங்கள் இருக்கு இது பின்னாடி? ஒரு பக்கம் திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை விரிச்சு வச்சு எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டு 26 கூட்டணியும் உள்ள சேர்த்திருக்காங்க. இப்ப யாருக்கு என்ன சீட்டு கொடுக்குது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுட சுட கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா,
தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் அபிஷியலா இந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்டே கொடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்க கேட்ட தொகுதிகளை நீங்க கொடுக்கல, அதனால நாங்க வெளியேறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காரு. முடிஞ்ச அளவு இவங்க தனிச்சு நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. சோ கூட்டணியில ஒரு விக்கெட் காலி. இப்படி எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாம நம்மளுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் குழம்பி போய் நிக்கிறாங்க அப்படிங்கறது அப்டேட். ஒரு பக்கம் அமைச்சர்கள் கழுத்து மேல கத்தியா நிக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கணும், எங்க பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் கம்யூனிஸ்டுக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்ல இருந்து குறைச்சு கொடுத்து மனசுல இடம் கொடுத்தாலும் நாங்க நிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க இருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க தரப்புல எங்களுக்கு இந்த சீட்டு வேணும் அந்த சீட்டு வேணும்னு சொல்லி சீட்டு பேரத்திலேயே இன்னும் இருக்காங்க. அதனால இன்னும் வேட்பாளர்கள் யாரு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு செட்டில்மெண்ட் வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆனா இன்னும் இந்த கூட்டணி கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில நிலவிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அபிஷியலாவே வேல்முருகன் அவர்கள் ஓரளவுக்கு மேல போய் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் இந்த கூட்டணியில தொடரல அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்டிஏ கூட்டணியில என்னப்பா நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்டிஏ கூட்டணியிலயும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரல. யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்படல. பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டு, பாமகவுக்கு எவ்வளவு சீட்டு, இன்னும் சில பேர்லாம் கூட்டணியில வருவாங்களா, இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் கூட்டணிக்குள்ள வருவாரா இல்லையா அப்படின்ற கேள்விக்கான விடை கிடைக்கல. ஏன்னா நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் பண்ணியிருந்தாரு அமித்ஷா அவர்களை பாக்குறதுக்கு. நேற்று இரவு அவங்க சந்திப்பு முடிஞ்சு இன்னைக்கு சென்னை திரும்பிட்டாங்க. இங்க பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வருவாங்க. இவரோட சேர்ந்து இந்த கால்குலேஷன்லாம் முடியும். இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி வேட்பாளரோட லிஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கும் நீங்க டெல்லிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டணி தலைவர் யாரு, உங்களுக்கு அமித்ஷா தான் கூட்டணி தலைவரா இல்ல எடப்பாடி பழனிசாமியா, ஏன் அதிமுக அலுவலகத்துல நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாம எல்லாத்துக்கும் டெல்லிக்கு போறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளோட MK ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. பட் ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு என்னென்ன சீட்டு வேணும் அப்படிங்கறத நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஒருபடி மேல போய் எடப்பாடி சொல்லிட்டாரு, 5 ஸ்டேட் எலெக்ஷனை அமித்ஷா அவர்கள் ஹேண்டில் பண்றாங்க, தேர்தல் வேலை ஆரம்பிச்சுட்டா அவரை போய் சந்திக்க முடியாது, அதனால போய் நான் மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வந்த கூட்டணிகள்லாம் பேசி முடிச்சாச்சு, தொகுதி பங்கீடுகள்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு இதுங்களை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நெக் டு நெக் ஃபைட்டா போயிருக்கு. யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்னு தெரியல. இன்னும் சில தொலைக்காட்சிகள்லாம் ஒரு படி மேல போய் அதிமுக 160 நிக்குமா 170 நிக்குமா, பாஜகவுக்கு 30 சீட்டு, அப்புறம் பாமகக்கு 18 சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் எந்த விதமான ஃபைனலைசேஷனும் நடக்க கிடையாது. சோ ரேஸ்ல உச்சகட்ட பரபரப்புல தான் எல்லா கட்சியும் போயிட்டு இருக்கு. களம் திமுக கூட்டணி வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணி திரள் நீதி வேணும் அப்படிங்கிற உருக்கமான பதிவையும் போட்டிருக்காரு. மக்களை நம்பிதான் நான் தேர்தலில் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தேர்தல் வாக்குறுதிகளையும் 450 பக்கமா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவேக்கால வேட்பாளர் தேர்வு செய்யக்கூடிய நேர்காணலானது நடைபெற்று கொண்டிருக்கு. நேர்காணல் முடிஞ்ச பிறகு யாரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா தொடர்ந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கான முற்றுப்புள்ளியை ஆல்ரெடி வச்சுட்டாங்க. விஜய் தரப்பும் சொல்லிருச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க. சோ இன்னும் ஓரிரு தினங்கள்ல வேட்பாளர்கள் லிஸ்ட் வெளியே வந்துரும். தேர்தல்கள் இன்னும் பரபரப்பா இருக்கும். தேர்தல் ஆணையம் அதோட வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். பறக்கும் படையினர் எல்லா பக்கத்துலயும் அண்டா குண்டா பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அதோட சேர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வேலையிலயும் இருக்காங்க. இப்படி பொதுமக்கள் மத்தியில கேள்விகள் எழுப்பும் பொழுது வாலண்டராவே மாட்டிக்கிறாங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க கருத்தாதான் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களோட முகத்திரைகள் மக்கள் மத்தியில கிழிக்கப்படுது. 2026ல சரியான பாடம் மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.